வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது பித்ருதோஷம் பரிகாரம் பற்றி. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் போன்றவர்களை வழிபடுபவர்கள் பித்ருக்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முழுமை இருக்காது. வயதான நிலையில் வாடி வதங்கி ஒருவேளை உணவுக்காக வாரிசுகளின் காலடியில் பரிதாபமாக கிடைக்க வேண்டிய நிலையில் பெரும்பாலான முதியோர்கள் தள்ளப்படுகின்றனர். அந்த முதியோர்கள் படும் வேதனை சொல்லி மாளாது. அந்த வேதனைகள் தான் தோஷங்களாக மாறுகின்றன. பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்கள் மனம் குளிரும்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் மறைந்த பிறகாவது உரிய கடமைகளை செய்ய வேண்டும். அதாவது முதியோர்களுக்கு, மூதாதையருக்கு செய்யப்படும் பித்ரு கடன்களை ஆண்டுதோறும் செய்ய வேண்டும். பித்ரு தோஷம் இருப்பதை பல கிரக அமைப்புகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் ராகு காலத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு பித்ருதோஷம் உண்டு. அதே போல சுப கிரகங்கள் மறைவீடத்தில் இருந்தாலும் பித்ருதோஷம் உண்டு என்பார்கள். சூரியன் பகை அல்லது நீச்சம் பெற்றிருந்தால் பித்ருதோஷம் உண்டு. ராதுகேது நட்சத்திரங்களுடன் குரு சேர்க்கை இருந்தால் அதுவும் பித்ருதோஷமாக கருதப்படும். பித்ருதோஷம் இருந்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. ஒருவர் பித்ருதோஷம் பாதிப்பு இருந்தால் அவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான கட்டமும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் இடையூறுகள் ஏற்படும். பெரும்பாலான பித்ருதோஷ ஜாதகக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எனவே பித்ருதோஷம் இருந்தால் அலட்சியமாக இருக்கவே கூடாது. உரிய பரிகாரங்கள் அவசியம் செய்யப்பட வேண்டும். மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் மனம் குளிர்ந்த நிலையில் இருந்தால்தான் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பித்ருதோஷம் இருப்பவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உரிய முறையில் முறைப்படி செய்ய வேண்டும். அனுஷம், பூஷம், புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம் நட்சத்திர நாட்களில் அமாவாசை வருமானால் அன்று செய்யப்படும் தர்ப்பண பூஜைகள் உடனடியாக பித்ருதோஷத்தை நீக்கும் வகையில் இருக்கும். எனவே மாத அமாவாசை நாட்களில் இந்த நட்சத்திர நாட்கள் வருகிறதா என்பதை பார்த்து பித்ரு பூஜை செய்யுங்கள். புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் உள்ள 15 நாட்களில் பரணி நட்சத்திரம் வரும் நாள் மிகவும் விசேஷமானது. அன்றைய தினத்தை மகாபரணி என்று சொல்வார்கள். அன்றைய தினம் பித்ருக்களுக்கு படையலிட்டு வழிபாடுகள் செய்தால் எவ்வளவு பெரிய பித்ருதோஷமாக இருந்தாலும் அகன்றுவிடும். அதே போல அட்சய திருதியை தினமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் புரோகிதர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து பூஜை செய்தால் தோஷங்கள் விலகும். பித்ருக்களின் கருணை பார்வை குடும்பத்தினர் மீது கிடைக்கும். இது போக நாம் சாப்பிடும்போது எவ்ரிடே காகத்திற்கு எடுத்து வைப்பது மிகப்பெரிய பரிகாரமாகும். காகத்திற்கு தினமும் அன்னம் வைப்பதன் மூலம் எவ்வளவு பெரிய பித்ருதோஷத்தின் பாதிப்பையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனவே இனிமேல் டெய்லி காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. பித்ருதோஷம் அறவே ஒழிந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.